அருகே அம்மா உணவகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் உணவுகளின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தேனி மாவட்டம் கம்பம் அரசு மருத்துவமனை அருகே அமைந்துள்ள அம்மா உணவகத்தில் கம்பம் சுற்றுவட்டார பகுதி மட்டுமல்லாமல் அண்டை மாநிலமான கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் இருந்து 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் இந்த உணவகத்தில் உணவருந்தி செல்கின்றனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவுப்படி கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் நேரில் சென்று அம்மா உணவகத்தில் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய உணவுகள் தரமாக உள்ளதா என்பதையும் அங்கு உணவு அருந்தி கொண்டிருந்த பொதுமக்களிடம் உணவு தரம் குறித்து கேட்டறிந்தார். மேலும் அங்கு பணிபுரியும் மகளிர் குழுவினர் வருகை பதிவோடு பொதுமக்களுக்கு வழங்கும் டோக்கன் வரவு செலவு கணக்குகளை முறையாக அன்றாடம் பராமரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது கம்பம் நகராட்சி சுகாதார ஆய்வாளர் அரசகுமார், திமுக கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அம்மையாருக்கு பிறகு மின்சார வாரியத்தை ஒன்றிய அரசிடம் அடைந்து அடகு வைத்து விட்டனர் என திருச்சி விழாவில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு திருச்சி தெற்கு மாவட்ட பிரதிநிதிகள் சார்பாக மாணவர்களிடையே வினாடி வினா போட்டிகள் மற்றும் தேதி சொல்லும் தேதி வரலாற்று குறிப்புகள் அடங்கிய நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் மாநகர துணை செயலாளர் மதிவாணன் தலைமையில் சத்திரம் பேருந்து நிலையம் அருகிலுள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் பள்ளி மாணவர்களிடையே நடைபெற்ற வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கினர். இதன் பின்னர் தேதி சொல்லும் தேதி வரலாற்று குறிப்புகள் அடங்கிய நூலை வெளியிட்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அம்மையாருக்கு பிறகு முதலமைச்சராக இருந்தவர்கள் உதயமின் திட்டத்தில் கையெழுத்து இட்டதின் விளைவாகவே ஒன்றிய அரசிடம் மொத்தமாக மின்சார வாரியத்தை அடகு வைத்து விட்டது போல் ஆகிவிட்டதாக குற்றம் சாட்டி பேசியுள்ளார். குடிசைக்கு ஒரு விளக்கு அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு கிராமத்திற்கு எப்படியாவது மின்சாரத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். குறிப்பாக 1974 பிறகு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு மின்சார கனெக்ட் வந்துச்சுன்னா அது காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கணக்கு என்பதை நான் மறந்துவிடக் கூடாது. 66 வரைக்கும் நம்ம ஒட்டுமொத்த உற்பத்தியே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7000 மில்லியன் யூனிட் தான். ஆனா 2010 நம்ம கணக்கெடுக்கும் போது கிட்டத்தட்ட 82,000 மில்லியன் யூனிட் இன்னைக்கு நாம உற்பத்தி செய்யறோம் என்று சொன்னால் அதற்கு அந்த திட்டத்தை எல்லாம் வகுத்து தந்தவர் திட்டமிட்ட கலைஞர். ஆக அந்த வகையில் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட அரசு சொல்ற பாத்தீங்களா, நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது இருந்த மெகாவாட்டோட அளவு பாத்தீங்கன்னா 32,000 மெகாவாட் தான். இந்த 3 வருஷத்துல ஏறத்தாழ 4000 மெகாவாட் அதிகப்படுத்தி இருக்கின்றோம். உற்பத்தியை நாங்கள் அதிகப்படுத்திருக்கோம் என்று சொன்னால் இதுதான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய சாதனை. திருத்துறைப்பூண்டி அருகே திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் 7 கூரை வீடுகள் எரிந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டு உபயோகப் பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியில் இன்று காலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதில் அந்த பகுதியில் வசிக்கும் 11 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களின் 7 கூரை வீடுகள் தீயில் எரிந்து நாசமாயின. இந்த தீ விபத்தில் வீட்டில் இருந்த 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் தீயில் எரிந்து நாசமாயின. இந்நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருத்துறைப்பூண்டி மற்றும் கோட்டூர் முத்துப்பேட்டை பகுதியில் இருந்து வந்த தீயணைப்பு துறை வீரர்கள் தீயை அணைத்தனர். இத்தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருத்துறைப்பூண்டி இன்ஸ்பெக்டர் மாரிமுத்து, சப் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமார் ஆகியோர் தீ விபத்திற்கான காரணத்தை தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். மின்சாரத்துறையின் கடன் சுமையை குறைக்காத வரை மின் கட்டணத்தை குறைக்க முடியாது என சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் பேட்டியளித்துள்ளார். புதுக்கோட்டையில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் கொலை நடைபெற்று 3 மாதங்கள் ஆகியும் இதுவரை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. இக்கொலை தொடர்பாக தீவிர விசாரணை செய்து வந்தும் இது கொலையா அல்லது தற்கொலையா என்று இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் இது மிகுந்த வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் மின்சார வாரியத்திற்கு மிகப்பெரிய கடன் சுமை உள்ளது. கடன் சுமையை தீர்க்காமல் எந்தவிதமான சீர்திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது என்றும், மின்சார வாரியத்தின் கடன் சுமையை குறைக்காத வரை மின் கட்டணத்தை குறைக்க முடியாது என்று பேசினார். இதன் நடவடிக்கையாக சோலார் காற்றாலை மின்சாரத்தை அரசு ஊக்குவிக்க வேண்டும் என்றும், தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நீரை கர்நாடக அரசு கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியுள்ளார்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.